ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் சுகர் ஃப்ரீ பயன்படுத்துவதை தவிர்க்கணும் ஏனென்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகிலேயே இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 77 மில்லியன் மக்கள் டைப் 2 நீரிழிவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் லான்சென்ட் ஆய்வில் இந்தியாவில் 101 மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 11.4% ஆகும். சர்க்கரை நோய் ஒரு கோளாறாக இருந்தாலும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டால் முழுமையாக குணப்படுத்திவிட முடியாது. மாறாக வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் உணவு பழக்கங்களில் மாற்றங்களை செய்வதன் மூலம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். முக்கியமாக சர்க்கரை நோய் இருந்தால் சர்க்கரை நிறைந்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். இருப்பினும் சர்க்கரை நோயாளிகள் பலர் சர்க்கரைக்கு மாற்றாக சுகர் ஃப்ரீ மாத்திரைகளை பயன்படுத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சுகர் ஃப்ரீ நல்லதுதானா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். இது குறித்த வீடியோவை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நீரிழிவு குறைபாடு இருப்பவர்கள் பலரும் இனிப்பு சேர்க்க வேண்டாம் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், பக்கத்து வீட்டுக்காரர் கூறினாலுமே என்று வாக்கில் நண்பர் கூறினார் என்று சீனி சேர்ப்பதை நிறுத்திவிட்டு தங்களுக்கு தோதாக நாட்டு சர்க்கரை சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள். இது தவறென்று அவர்கள் உணர வேண்டும். நீரிழிவு நோயாளிகள் பொறுத்தமட்டில் சீனி, நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, தேன், இனிப்பான பழங்கள் என்று அனைத்துமே இரத்த சர்க்கரை அளவுகளை அதிகமாக உயர்த்திவிடும். இதில் சீனியும் நாட்டு சர்க்கரையும் கரும்பிலிருந்து வருபவையே. எனவே இரண்டுமே நீரிழிவு நோயாளிகளின் இரத்த குளுக்கோஸ் அளவுகளை உயர்த்துவதில் ஒன்றுதான் என்று ஃபர்ஸ்ட் உணர வேண்டும். இதற்கடுத்தபடியாக சுகர் ஃப்ரீ எனும் மாத்திரையை பொடியை பலருமே பயன்படுத்தி வருகிறார்கள். சுகர் ஃப்ரீ தீவிரமாக இரத்த குளுக்கோஸ் அளவுகளை உயர்த்துவதில்லை என்றாலும் நமது மூளையில் இனிப்பு சுவை உருவாக்கும் போதை என்பது தொடர்ந்து இந்த சுகர் ஃப்ரீ உபயோகப்படுத்துபவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன, இனிப்பு சுவை போதையை உருவாக்குமா? ஆமாங்க. ஒவ்வொரு முறை நாம் இனிப்பு சுவையை சுவைக்கும் போதும் மூளையின் ஊக்கமளிக்கும் மண்டலம் தூண்டப்பட்டு மறுமுறை இனிப்பு சுவையை விரும்பி உண்ணச் செய்கிறது. இதனால் நாம் இனிப்பு சுவை தரும் போதைக்கு அடிமையாகிறோம். எப்படி மது அருந்துபவர் கொக்கைன், கஞ்சா போன்றவற்றை எடுப்பவர் அந்த விஷயங்கள் தரும் போதைக்கு அடிமையாகிறாரோ அதே போலத்தான் இந்த இனிப்பும் செய்கிறது. இதனால் தான் சீனியை நிறுத்த சொன்னால் நம் மனம் நாட்டு சர்க்கரைக்கு தாவுகிறது. நாட்டு சர்க்கரையை நிறுத்த சொன்னால் பனங்கற்பண்டிக்கு தாவுகிறது. அதையுமே நிறுத்த சொன்னால் இறுதியில் சுகர் ஃப்ரீக்கு வருகிறது. இப்படி சுகர் ஃப்ரீ போட்டு பருகுபவர்களுக்கு இந்த இனிப்பு சுவை மீது மூளைக்கு போதையும் அடிமைத்தனமும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே எப்போதெல்லாம் இனிப்பான சாக்லேட்டோ, ஸ்வீட்டோ, ஐஸ்கிரீமோ, அல்வா போன்றவற்றை நீங்கள் பார்க்கும்போது நாக்கு ஊறி மூளையில் உள்ள போதை மையம் தூண்டப்பட்டு அதை உண்பார்கள். கூடவே தேவைக்கு மீறியும் அரிசி, கோதுமை போன்ற தானியங்களினால் செய்யப்பட்ட உணவுகளை குறைத்து உண்டாலும் நொறுக்கு தீனி விஷயத்தில் எல்லை மீறுபவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு மாவுச்சத்து சார்ந்த, இனிப்பு சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து அதிகமாக உண்ணச் சொல்லி மூளை உந்திக் கொண்டே இருப்பதை தான் கிரேவிங், அதாவது அடங்காதது என்று சொல்லுகிறோம். இத்தகைய கிரேவிங்கை மனதால் கட்டுப்படுத்துவது கடினம்தான். இந்த கிரேவிங்கை வெகுவாக கட்டுப்படுத்திவிட முதலில் செய்ய வேண்டியது இனிப்பு சுவை கொண்ட அனைத்தையும் ஒதுக்குவது. எனவே நீரிழிவு நோயாளிகள் இன்றிலிருந்து தாங்கள் பருகும் டீயோ, காஃபியோ, சீனியோ, நாட்டு சர்க்கரையோ, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, சுகர் ஃப்ரீ, தேன் என்று எதையுமே கலக்காமல் பருகலாம். பாலில் கூட லாக்டோஸ் எனும் இயற்கையான இனிப்பு இருப்பதால் அடங்காத நீரிழிவு இருப்பவர்கள் பால் டீ, பால் காஃபி பருகுவதை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு இனிப்பு சேர்க்காத பிளாக் டீ, இனிப்பு சேர்க்காத பிளாக் காஃபி, இனிப்பு சேர்க்காத கிரீன் டீ என்று பருகுவது அவர்களுடைய இரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்கும் மந்திரமாகும். இதை கூற எனக்கு தகுதி இருப்பதாக நினைக்கிறேன். காரணம், பல பேர் பல வருடங்களாக இந்த இரத்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே நண்பர்களே, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்து இதுவரை சுகர் ஃப்ரீ எடுத்துக்கொண்டு இருந்தால் இனிமே அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.